Hello friends, welcome back to your channel Class Like. ஸோ இன்னிலேருந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, லெட் ஸ்டார்ட். இது Day 1, கொஷின் பேப்பர் 1, Part 1, questions 1 to 10. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு இயக்கம் முதலில் தோன்றிய இடம். இந்த ஆரிஜின் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இஸ் இன். அதாவது இந்த கூட்டுறவு இயக்கம் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இங்கிலாந்து, எங்கன்னா யூரோப்பில் இருக்குது. ஸோ இது இங்கிலாந்து அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராச்டேல் ஈக்விட்டபிள் பைனியர் சொசைட்டி. அண்ட் இந்த ராச்டேல் ஈக்விட்டபிள் பைனியர் சொசைட்டியை நம்ம ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னும் சொல்லுவோம். அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கிலாந்து, யூரோப்பில் இருக்கிற இங்கிலாந்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன் த வேர்ல்ட் அதுதான். அண்ட் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராச்டேல் ஈக்விட்டபிள் பைனியர் சொசைட்டி. ஓகேவா? ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் கொஷின். கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது. The chief executive or manager of a cooperative society is appointed by. அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா மேனேஜர்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் இல்லைன்னா மேனேஜர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 3க்கு போயிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொது குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து எத்தனைக்குள் கூடப்பட வேண்டும்? அதாவது ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் ஆஃப் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஷுட் பி கன்வென்ஸ்ட் வித்தின் டேஷ் ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபினான்ஷியல் இயர்னா April 1 31 மார்ச். அதாவது இப்போது ப்ரெசன்ட் இயர் April 1 நெக்ஸ்ட் இயர் 31 மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். கேலண்டர் இயர் தான் வந்து January 1 டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்மளோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து ஃபினான்ஷியல் இயர்லேருந்து எத்தனை மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6 monthsக்குள்ளே நடக்கணும் அப்படின்றது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒரு ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் ஆகிறதுக்கு 6 months முன்னாடி நம்ம ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு சொசைட்டியில். ஸோ 6 months முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு October 1 செப்டம்பர் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி, பிஃபோர் October 1 அப்படின்ற மாதிரி செப்டம்பர் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து டைம் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, சொசைட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அதோட ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பேசுவாங்க, அதுக்கப்புறம் சொசைட்டியோட ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசுவாங்க, அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி என்னென்னமான முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ 4th கொஸ்டின் போகலாம். ஸோ 4th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டேஷ் அட்டவணையில் உள்ளது. அதாவது கோஆப்ரேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் த டேஷ் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்ல படிப்போம். ஸோ அதுலேயும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் கோஆப்ரேஷன் வந்து எந்த ஷெட்யூலில், எந்த அட்டவணையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 7th ஷெட்யூலில், அதாவது 7வது அட்டவணையில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் இது கூட நீங்கள் இன்னும் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு இருக்குது, 2002 சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லால கொஷின் வரப்போ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நம்மளோட அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் இருக்கும்ல, அதான் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் வேற எந்தெந்த இடத்துலலாம் இந்த கோஆப்ரேட்டிவ் வந்து வேர்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கோஆப்ரேஷன்ன்ற வேர்டு வந்து ஷெட்யூல் 7 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதே மாதிரியே Part 3 இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் Part 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுவாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில்
ஆர்டிகிள் 19(1) வந்து ரைட் டு ஃபார்ம் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பற்றி சொல்லும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4ல், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் பார்ட் 4ல் நம்மளோட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி சொல்லுவாங்க. அதில் ஆர்டிகிள் 43(b)ல் ப்ரமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் 9 கான்ஸ்டியூஷன் புக்கில் பார்ட் 9ல் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் வந்து எதை பற்றினா எல்லாமே இருக்கும். வித் ப்ரொவிஷன் ஆஃப் இன்கார்பரேஷன், அப்புறம் ரெகுலேஷன், வைண்டிங் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த மாதிரி அந்த பற்றி சொல்கிறது எல்லாமே வந்து பார்ட் 9ல் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஷெட்யூல் 7ல் இருக்குது கோஆப்ரேஷன்ற வேர்டுன்னு தெரியும் போது இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 19 அப்படின்றது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆர்டிகல் 43(b) வந்து ப்ரமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து பார்ட் 9ல் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 5. இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகே. when was the first cooperative society started in India? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து 1904. ஸோ 1904 1904 தான் வந்து முதல்ல கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண சொசைட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்க்னிகல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஏதாவது தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சொசைட்டி ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தநாத கவுண்டர் சான ராம கவுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, என்னோட ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் நல்லா இல்லை. அண்ட் இவரை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட், அதாவது ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவோம். ஏஷியாவுக்கு முதல்ல கோஆப்ரேட்டிவை கொண்டு வந்ததே வந்து இவர் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க? 1904 1904. அண்ட் யார் ஆரம்பித்தாங்க, எப்போ யார் ஆரம்பித்தாங்க, எந்த பேரில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரியும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவின் தந்தையார். ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேஷன்? இது ரொம்ப காமனான கொஸ்டின், எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ராபர்ட் ஓவன். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்னு கேட்டாலும் ராபர்ட் ஓவன் தான். அண்ட் ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டாலும் ராபர்ட் ஓவன் தான் ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் வேறு யாரெல்லாம் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் வச்சு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். ஸோ அவர் தான் வந்து முன்னோடியாக இருந்தார். பைனியர் அப்படின்னா முன்னோடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் முன்னாடி கொஸ்டினில் சொன்னேன்ல, ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் கர்நாடகா, அதாவது ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஏஷியாவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா சர் சித்தநாத கவுண்ட பட்டேல். ஓகேங்களா? ஸோ அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இன் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுக்கு ஃபாதர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். அண்ட் கர்நாடகாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சர் சித்தநாத கவுண்ட பட்டேல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃபாதர் பார்த்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது? which is called state within a state? ஆக்சுவலி இந்த கொஷினை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் அப்ரோச் பண்ணேன். எப்படி பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டேட் வித்தின் ஸ்டேட் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் இதை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மிக்சட் எக்கனாமி, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து கேபிட்டலிசம். ஆப்ஷன் சி வந்து கோஆப்ரேஷன். ஆப்ஷன் டி வந்து சோஷியலிசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மிக்சட் எக்கனாமி அப்படின்னா என்னன்னு தெரியும். கேபிட்டலிசமும் இருக்கும், சோஷியலிசமும் இருக்கும். அதுதான் வந்து மிக்சட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி கேபிட்டலிசம் அப்படின்னா தெரியும், இண்டிவிஜுவலாக ஓன் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் பற்றி நமக்கு தெரியும், மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து சோஷியலிசம்ஸ், அதாவது பப்ளிக்காக ஓன் பண்ணுறது, பப்ளிக் கலெக்டிவிட்டி ஓன் பண்ணுறது தான் வந்து சோஷியலிசம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ மிக்சட் எக்கனாமி கிடையாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் பி கேபிட்டலிசமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் டி சோஷியலிசமும் இல்லை. ஏன்னா ஸ்டேட் வித்தின் ஸ்டேட் அப்படின்றது இந்த 3மே வராத பட்சத்தில் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து இந்த கோஆப்ரேஷன். ஸோ அதனால் நம்ம இந்த கோஆப்ரேஷனை கிளிக் பண்ணலாம்.
ஓகேங்களா, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கூட்டுறவு கூட்டணி இங்கிலாந்தில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? International Cooperative Alliance was founded by the ICC held in London on which year? அதாவது இதிலே நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் அதை ஷார்ட்டாக ஐசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபவுண்டட் பை ஐசிசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐசிஏன்றது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ்னு ஒரு பாயிண்ட் தெரியும். அண்ட் அதை ஆரம்பிச்சது, அதை ஃபவுண்டட் பை ஐசிசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐசிசின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சேம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஹெல்ட் இன் லண்டன். ஸோ லண்டனில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. எந்த வருஷம்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1895. ஓகேங்களா. இதே கொஷினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் வாஸ் ஃபவுண்டட் பை ஐசிசி இன் 1895 ஹெல்ட் அட் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்கலாம். அதாவது அப்போ ஆப்ஷன் லண்டன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் லண்டன் அப்படின்னு போடணும். ஸோ இதில் நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஐசிஏ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலையன்ஸ். அதை ஃபவுண்ட் பண்ணது யாரால் ஐசிஏ ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னா ஐசிசி. ஐசிசினா ஈரான் சேம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். அண்ட் எங்கே ஆரம்பித்தாங்க, அதாவது எந்த இடத்துல எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் 1895. ஸோ மெயினாக இந்த லண்டன் 1895 இதுதான் மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிஏ ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1895. அண்ட் யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசியால். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில். ஓகே, இப்போது இதே கொஷினை இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டீப்பாக கேட்பாங்க. எப்படின்னா ஐசிஏவோட 100th இயர் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இதில் நமக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். நமக்கு ஐசிஏவோட ஸ்டார்டிங் இயர் என்னன்னு தெரியும், எப்போ ஆரம்பித்தாங்கன்னு தெரியும், 1895ன்னு தெரியும். அப்போ ஐசிஏவோட 100th இயர் செலிப்ரேஷன் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 இயர்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறோம், விச் இஸ் 1995. ஓகேங்களா. இப்போ ஐசிஏ ஆரம்பித்தது 1895. ஐசிஏவோட 100th இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1995. ஓகேவா, ஃபைன். ஸோ ஒரே கொஷின்ல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? when was the Cooperative Society Act passed in India? ஓகேவா, இதுக்கு ஆன்சர் 1912. ஓகேவா. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னாலும், கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் அப்படின்னாலும், கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் இன் இந்தியா அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். எல்லாமே 1912 தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம 1904 அதாவது ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றத பார்த்தோம். 1904 ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அந்த நேம்லேயே கொடுத்துருக்காங்களே பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காக போடப்பட்ட லா தான் இந்த 1904 கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட். அதில் கிரெடிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அப்போது கிரெடிட்டும் இருந்துச்சு. கிரெடிட் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு, கிரெடிட் சொசைட்டி தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நான் கிரெடிட் சொசைட்டிஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை அப்படியே மேனேஜ் பண்ணோம். நம்மளோட கோஆப்ரேட்டிவ் வளர என்ன ஆச்சுன்னா நிறைய நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் கிரெடிட் சொசைட்டிஸ்க்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1912 கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் இன் இந்தியா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. 1904 இருந்தது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி ஆக்ட். அதை 1912 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஓகேவா, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஷின் போயிடலாம். KF என்று அழைக்கப்படுவது எது? KF is also known as. ஸோ கேஎஃபோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. கேஎஃப் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் ஃபார்புடன்ட், அதாவது கேல இருக்கும். நம்ம கோஆப்ரேட்டிவ் COOPERனு போடுவோம். இது KOOPERATIVE கோஆப்ரேட்டிவ் ஃபார்புடன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுதான் அதோட அப்ரிவேஷன். ஸோ கேஎஃப் அப்படின்றது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான். எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்கிற ஒரு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவை தான் நம்ம இந்த கேஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது
1899 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ கேஎஃப் எந்த இடம், என்ன சொசைட்டி அப்படின்றதான் கேட்பாங்க. ஸோ கேஎஃப்ன்றது கோஆப்ரேட்டிவ் ஃபார்வர்டன்ட். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் இருக்குது. என்ன சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபைன், நம்ம 10 questions இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு 10 questionஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.